12th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லெசன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் கொஸ்டின் நம்பர்ஸ் ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஷார்ட் ஆன்சர்லேருந்தும் 3 மார்க் கேட்பாங்க, லாங் ஆன்சர்லேருந்தும் 3 மார்க் கேட்பாங்க. அதனால் 2 பார்ட்லேயுமே இது படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 2வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லெசன். ரொம்ப ஈஸியான லெசன், சின்ன லெசனும் கூட. அதனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக படிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் லெசனில் வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அடுத்து தேர்ட் லெசன்லேயும் அதே மாதிரி தான். கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லெசன்ஸில் வந்து கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் இருக்கும் 5 மார்க்கெலாம். ஸோ அதனால் ரொம்ப நான் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின்லேயும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வந்து நீங்கள் அப்புறம் ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியாது. கெமிஸ்ட்ரி எக்ஸாமே நிறைய பேர் 5 மார்க் டஃப்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு என்ன படிக்கணும், எந்த பாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது தெரியலை. அதனால தான் உங்களுக்கு அது வந்து டஃப்பாக இருந்துச்சு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி அந்த தப்பு பண்ணிடாதீங்க. கொடுத்துருக்கிற கொஷின்ஸை எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் படித்த அப்படின்னா 70க்கு 60+ கன்ஃபார்மாக நீ எடுக்கலாம். நான் வந்து இதில் கம்பல்சரி சம்மை விட்டுட்டு சொல்கிறேன். அப்போ கம்பல்சரி சம் போகனா 65 மார்க்கு, 65 மார்க்குக்கு கம்பல்சரி நீங்கள் 60+ எடுக்கலாம். ஓகேவா? நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் மட்டும் படிச்சிங்கனாவே போதும். நெக்ஸ்ட்டு வந்து 4th லெசன் பாருங்கள். 2 மார்க் கொடுத்துருக்கேன், 3 மார்க்கு, 5 மார்க்கு. இதுலேயுமே 5 மார்க் வந்து நிறைய இருக்குது. அதுலேயும் நான் பொறுக்கி எடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். அடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் 5th லெசனுக்கு. செகண்ட் லெசனுக்கு அப்புறம் 5th லெசன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். இதில் வந்து நீ நம்பரே பார்க்க வேண்டாம், எல்லா கொஷினுமே படிச்சிரு. ஓகேவா? 8 2 மார்க் தான் இருக்கும், 8 5 மார்க் தான் இருக்கும், எல்லாமே படிச்சிடலாம். ஓகேவா? 9 5 மார்க் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 6th லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வால்யூமை முடிஞ்ச வரைக்கும் நல்லா மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா 2 மார்க்குமே படிச்சிடலாம். 2 மார்க்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமானது இல்லை. செகண்ட் வால்யூமில் நான் கொடுத்ததே போதும். ஓகேவா? இதை படித்தாலே போதும். நான் வந்து என்ன சொல்கிறது, நல்லா சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 2 மார்க்கில் இதில் இருக்கிற லெசன்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். அடுத்து 6th லெசன் பாருங்கள். 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். 3 மார்க்லேயும் ஷார்ட் ஆன்சரில் இருந்தால் நிறைய கேட்குறாங்க. லாங் ஆன்சர் வந்து எல்லாமே அது 5 மார்க் கொஷின்ஸ் தான். ஸோ அதுலேயும் ஒரு 6 5 மார்க் கொடுத்துருக்கேன். இந்த 6மே படிச்சிருங்க. அடுத்து 7th லெசன் பாருங்கள். 7th லெசனில் ஆக்சுவலி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அதையும் கொஞ்சம் தேவையில்லாததெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு தான் எழுதியிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் நிறையா தான் வருது, படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8th லெசனுமே மேக்ஸிமம் ஃபுல்லாக படிச்சிடலாம். இதுவும் ஒரு குட்டி லெசன் தான், ஈஸியான லெசன் தான். சரிங்களா? இப்போ நீங்கள் 2 5 8 3 லெசனை மட்டும் ஃபுல்லாக படிச்சிங்கனாவே ஒரு 2 மார்க் இல்லைனா ஒரு 3 மார்க்கு ப்ளஸ் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ 3 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ப்ளஸ் ஒரு 3ஓ 2ஓ அந்த மாதிரி வந்துச்சுனாலும் எப்படியும் ஒரு மினிமம் 6லேருந்து 9 வரைக்கும் மார்க் வந்துடும் அதுலேயே. சரியா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 15 + 9 ஒரு 24 மார்க் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த 3 லெசனை மட்டும் படிச்சிங்கனாவே 1 மார்க் பார்த்து பார்த்தா அதுலேயே கொஞ்சம் மார்க் வந்துடும். ஓகேவா? அடுத்து லெசன் 9ம் கொஞ்சம் பெரிய லெசன் தான். அதுலேயும் எவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணமோ அவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நம்பரை பார்த்தாலும் இவ்வளோ கொஷின் படிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. வேறு வழியே இல்லை. 65+ எடுக்கணும். கம்பல்சரி சம் பார்த்தா தான் 65க்கு மேலே வரும். ஸோ 65+ எடுக்கணும் அப்படின்னா கொஷின் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே படிச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து 10th லெசனும் பாருங்கள். 10th லெசன்லாம் ரொம்ப ஈஸியான லெசன் தான். ஒரு தடவை படிச்சிங்கனாவே எழுதிடலாம். அடுத்த லெசன் 11 வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ வரலாம். ஸோ ஷார்ட் ஆன்சர் ஃபுல்லாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. லாங் ஆன்சரில் எதுவும் படிக்க வேண்டாம், ஷார்ட் ஆன்சர் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க கொஷின் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 70க்கு அதாவது 65க்கு சம் இல்லாமல் 65க்கு 60+ கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ எந்த கொஷினும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கெமிஸ்ட்ரி மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதுலேயும் மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியாது, கட் ஆஃப் வராது. அதனால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபிசிக்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.